ஒரு 4-5 மாசம் தானே பொறுத்திருந்து பாருங்க என் ஆட்டம் எப்படி இருக்குன்னு. நான் திரும்ப சொல்றதுதான், சிவன் ஆட்டத்தை பார்த்திருப்பீங்க, சீமான் ஆட்டத்தை பார்ப்பீங்க இந்த தேர்தல்ல. கும்முன்னு ஒரு குத்து குத்துற ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு பாரு, நமக்காக அம்மட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. எங்களுடைய பலம் பலகீனம் எதுன்னு எங்களுக்கு தெரிய வந்துட்ட பிறகு மயரை புடுங்கி நட்டு நிக்க வைக்க நீ முதல்ல ஒரு கவுன்சிலர் சண்டை போடுற முறையை போர் முறை வகுத்து மாத்திக்கிற வேண்டியதா. 35 வருஷமா காத்துட்டு இருக்கீங்க. 6 தேர்தல்ல 16 வருஷமா ஐயாவை எழுத்துன்னு தோத்துட்டு தான் இருக்கீங்க. அதுக்குன்னு விட்டுற மாட்டல, ஜெயிப்ப என் அப்பா சத்தியமா ஜெயிப்ப. எங்ககிட்ட பணம் இல்ல, ஊடகங்கள் ஆதரவு இல்ல. இவகிட்ட எல்லாம் எதுக்கு இன்ட்ரி எடுக்கிறீங்க? பிளாக்ல டிக்கெட் விக்கிற நாயி மித்லா ஸ்டேட்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெஸ் போட்டு ஊரை ஏமாத்திட்டு இருக்கா. பணம் இல்ல, வாக்குக்கு காசு கொடுத்து நாங்க இவ்வளவு வாக்கை பெற்றது இல்ல. அது எங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை தந்திருக்கு. ஐயா கன்னிகல்யாம புள்ள பெற்றோம்ல, நேர்மையான அரசியல்வாதியும் இல்லைன்னு எங்க ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவோம். நான் கேக்குறேன், சீமான் மேல நீ வருமான வரித்துறை ரைடு போமா? வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு கிடையாது. பல 100 கோடி சொத்து சேர்த்துருக்க. நீ சோத்துக்கு இல்லாமல் இருந்தது கோடம்பாக்கத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியும். சீமான் போறேன் வர வேண்டியலாம், தம்பி ஒரு 100 ரூபா குடுறா, ஒரு 10 ரூபா குடுறா பீடாவுக்குன்னு கேட்டுக்கிட்டு இருந்த ஆள் நீனு. ரைடு போவாங்களா? என்ன வருமானம்? கடந்த காலங்களில் இந்த கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடி உங்களுடைய வருமானம் என்ன, இப்போ உங்களுடைய வருமானம் என்ன? ரைடு போவாங்களா? அமலாக்கத்துறை போகுமா? எப்படி நீ கட்சி நடத்துற? எங்க இருந்து வருமானம் வருது? எதுவா இருந்தாலும் எங்க பாஸ் தான் கேட்கணும். யாருங்க பாஸ்? அதுல சரண்யாபம் வந்துருச்சா? போ சரகசு சாஞ்சி பட்டு நான் பார்த்தேன். போ பெருசே. ஒரு 4-5 மாசம் தானே பொறுத்திருந்து பாருங்க என் ஆட்டம் எப்படி இருக்குன்னு. ரிட்டையர்ட் ஆகிறவர்கள் இதைத்தான் சொல்ல போறேன். இப்ப எல்லாத்தையும் சொல்லிட்டா எப்படி? இப்ப ஒழுங்கா போட்டு போய் குழப்ப பாருப்பா. திரும்ப சொல்றதுதான், சிவன் ஆட்டத்தை பார்த்திருப்பீங்க, சீமான் ஆட்டத்தை பார்ப்பீங்க இந்த தேர்தல்ல. ஏண்டா அட்டபூச்சி வாயா, இவர் பெரிய பிட்டாக்கா பிதர் கோபாலு அப்படியே ஆவுலன் பாத்திய வெறுப்பேத்தி கதிகாலங்க வச்சிடுவாரு. நீ என்னோட ஒரு முகத்தை தான் பார்த்திருக்கிற, எனக்கு இன்னொரு முகம் இருக்கு. அந்த மூஞ்சாவது நல்லா இருக்குமா? பார்க்கலாம். மனசாட்சின்றது ஏதாவது கொஞ்சமாவது சீமானுக்கு இருக்கா அப்படின்னு மக்கள் நீங்களே பாருங்க. இது என்ன இன்னொரு கண்ட வருது? ஆஹா, மேல வர வினைய வச்சிருக்கமே, இனிமேல் இங்க நிக்க போறானா சாமி? தமிழ்நாடு காவல்துறை வந்து விசாரணை கலைச்சாங்கல்ல சீமான, அப்ப நேர்மையா வந்து அது என்னன்னு பார்த்து அந்த பிரச்சனை என்னன்னு சால்வ் பண்றதுக்கு துப்பு இல்லாம பயந்து ஓடியாச்சு. சுப்ரீம் கோர்ட்ல போய் ஸ்டே வாங்கின்னு அதுக்கப்புறம் உட்காந்து பிரஸ் மீட்டா உட்காந்து கதை ஆனந்தன் உட்காந்து இருக்கிறோம். மரியாதை உனக்கு என்னடா மரியாதை? என் ஆட்டத்தை பாருங்க, என் புண்ணாக்க பாருங்கன்னு. ஆனா அவன் அவ்வளவு காரி துப்பியோ வைக்கவே இல்லாம சிரிச்சுன்றீங்களா? என்னடா ஆட்டத்தை ஆட போற? என்ன ஆட்டம் ஆட போற? அவ்வளவு பெரிய காமனா நீ? இது ஒரு தங்கமல ரகசியம்ரா. எதையும் ஊருக்கே தெரிஞ்ச விஷயம், இதுல என்ன ரகசியம்? பரதநாட்டியம் ஆட போறியா, குச்சிப்புடி ஆட போறியா? என்னடாக்கு மாமனை கொஞ்சம் கூட மரியாதாம பேசிக்கிட்டு இருக்க? எது மாமனா? மீச வரைஞ்சாடல்ல எனக்கு மாமனா? போடா. அடுத்த மாசம் வரப்போதே சுப்ரீம் கோர்ட்ல உன் கேஸ். அதுல வந்து என்ன, உனக்கும் எனக்கு பரதநாட்டியம் காம்படிஷன் வச்சிருக்காங்க. இந்த பேச்சல நான் கேட்கணுமா? அது வந்து கொலுசு வாங்கி அம்பரண்டா பெங்களூர்ல இருந்து. கால்ல கட்டிட்டு நல்லா ஜல் ஜல்னு எல்லாருக்கும் கேக்குற மாதிரி ஆடு. அதான் நீ போட்ட ஆட்டத்தை வந்து உலகமே பார்த்தாச்சே. மாமா கேடு கட்டவன் அப்படி இப்படி நீ பம்புனிய, அந்த ஆட்டத்தை தான் உலகமே பார்த்தாச்சே. இன்னும் ஆட்டத்தை பார்க்கணும். இப்ப நான் என்ன கேட்டு இப்படி போட்டு அடிக்கிறேன்? நீ ரொம்ப சின்ன பிள்ளை தான் இருக்கு. மக்களை முட்டாள் நினைச்சு நிக்கிறியா? செருப்பு பிஞ்சிரும். ஐயோ, நான் அப்படி சொன்னவே இல்லையே. என்னைக்கு நீ வந்து நீ பாலியல் தொழிலாளின்னு சொன்னியோ அன்னைக்கே உன்னோட அரசியல் வாழ்க்கை முடிஞ்சிச்சு சீமான். முடியாது. என்னோட பாவம் உன்னை சும்மாவே விடாது. பிச்சை எடுப்படா, நாசமா போவ. பிரஸ் கூட முன்னாடி எப்படியோ உட்காந்து பேசிட்டு இருக்காங்க தெரியுமா? என்ன அவமானமா? அது உன் பரம்பரை சொத்துடி. துப்பு கட்ட நாய். அந்த கேஸ் பொம்பளை பிள்ளை கேஸ் என்னன்னு சால்வ் பண்றதுக்கே யோகியதை இல்லையா? இவங்க கிட்ட போய் தமிழ்நாடு கொடுக்கணுமா? இவன் முதலமைச்சராய் கிளிப்பானா? நிறுத்தியா? என்ன சொன்ன நீ?
கிழிச்சேன்னு சொன்னேன் அப்படின்னு நினைச்சிட்டு சொல்ல முடியாம உட்காந்து உன் கதையை கேட்டுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ஏமாத்தாத, மக்களை முட்டாளன்னு நினைக்காத. 2026ல 26 வருஷம் ஆனாலும் நீ இப்படிதான் பிச்சை எடுத்துக்கிட்டு தான் உட்காந்துட்டு இருப்ப. ஒரு நாள் என் தமிழ் மீது, என் தாயின் மீது, என் தலைவன் மீது சத்தியம் என்று சொல்றேன், இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு நீ செத்த. எப்போ செத்ததுக்கு அப்புறமா? ஆமா. அதனால வரும் எலெக்ஷன் வரும் இல்லையா, எலெக்ஷன் வரும்போது பாரு, இன்னும் மாசமா உனக்கு நாமத்தை போட்டுட்டு தூண் உன்னை காரி துப்பிட்டு போவாங்க. தயவு செஞ்சு இதை கொஞ்சம் டெலிகாஸ்ட் பண்ணுங்க, சீமான் கொஞ்சம் பார்க்கட்டும். அப்பா எம்மா கண்ட முடிஞ்சுப்பா. தின நித்திய கண்ட பூர்ணாயிஷா போச்சே. எங்கிட்டு வரா எங்கிட்டு போறான்னு தெரியல. ஒண்ணு இந்த ஊர்ல இவே இருக்கணும், இல்ல நம்ம இருக்கணும். முடிவு கட்ட ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா அப்படியா. படைக்கலடி மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.